டியூப் தமிழ் வணக்கம். ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் ஈரானிய மக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து செய்தியும் போர்க்கால செய்தியையும் வழங்கி இருக்கின்றார். உள்ளடக்கம் என்ன? அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேட்டோ நாடுகள் கோழைகள் என்றும் காகித புலிகள் என்றும் சண்டைக்கு பயந்து ஒழித்திருக்கின்றார்கள் என்றும் கடுமையான சீற்றம். ஹோர்முஸ் நீரிணைக்கு அமெரிக்காவுடன் இணைந்து வருவதாக கூறிய நாடுகளில் பிரிட்டன், ஜெர்மனி இரண்டும் பின்வாங்கின. விவகாரம் வேறொரு தீக்கால் செல்லுகின்றது. கடமை இலகுவானது அல்ல. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரிட்டனுக்கு எச்சரிக்கை. பிரிட்டனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருடன் பேசுகின்ற பொழுது, பிரிட்டன் தேவையில்லாமல் அமெரிக்காவிற்கு படைத்தளங்களை வழங்கினால் போர் ஐரோப்பாவிற்குள் வரும் என்று எச்சரிக்கை. ஐரோப்பா புதிய சங்கடத்தில் நிற்கின்றது. அமெரிக்கா போரை கொண்டு நடத்துவதில் பலத்த சிக்கல்களை சந்தித்திருப்பதன் அடையாளமாக இது இருக்கின்றது. இதுவும் இது போன்ற மேலும் பல சூடான செய்திகளையும் இணைத்து மாலையாக கட்டி மலர்கின்றது இன்றைய மாலை நேர செய்திகள். ஈரானுடைய அதி உயர் மத தலைவர் மொய்டபா கமேனி நாட்டு மக்களுக்கு சிறப்பு செய்தியை மீண்டும் வெளியிட்டிருக்கின்றார். ஈரானுடைய புத்தாண்டை முன்னிட்டு இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. அவர் நாட்டு மக்களுக்கு தன்னுடைய குரலில் உரையாற்றாமல் மீண்டும் எழுத்து வடிவத்திலேயே அந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். மொய்டபா கமேனி என்றால் யார்? அவர் எப்படி இருப்பார்? அவருடைய குரல் எப்படி இருக்கும் என்பது ஈரானிய மக்களுக்கு இன்றும் தெரியாத ஒன்றாகவே இருக்கின்றது. அவருடைய குரல், உடல் மொழி ஆகியவற்றை பொது வழியில் உலவச் செய்தால் அவர் மீதான தாக்குதலை நடத்த எதிரிகளுக்கு இலகுவான வாய்ப்பாகி விடும் என்று அவரை மிகவும் பாதுகாப்பாக கையாண்டிருக்கின்றார்கள் என்பது இதன் கருத்தாகும். அவருடைய கருத்தின்படி இப்பொழுது நடைபெறுகின்ற தாக்குதல்களில் அயல் நாடுகளுடன் நாங்கள் நட்பையே பேண விரும்புகின்றோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். துருக்கி மீதும் ஓமான் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்றும் தங்களின் பெயரில் எதிரிகளின் வேலை என்றும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். அயல் நாடுகளுடன் நாங்கள் நட்பாக இருக்கத்தான் விரும்புகின்றோம் என்றும் இந்த அணியில் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் ஆகிய இரண்டு நாடுகளையும் உடனடியாக இணைந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர்களை வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இரண்டாவதாக, இந்த காலகட்டத்திலே ஈரானினுடைய பொருளாதாரத்தை உறுதியாக வைத்திருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்றும் அதேவேளை மக்கள் ஒற்றுமையாக இதை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றார். தேசிய பாதுகாப்பை உறுதியாக வைத்திருக்க வேண்டிய ஆண்டாக இது அமைந்திருக்கின்றது என்றும் அவர் தெரிவிக்கின்றார். மேலும் அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகள் ஈரான் மீது நடத்துகின்ற தாக்குதல் காரணத்தினால் அவர்களுடைய தளங்கள் இருக்கின்ற மத்திய கிழக்கு பகுதிகள் மட்டும் தங்களுடைய தாக்குதலுக்கு உள்ளாகி இருப்பதாகவும் மற்ற விவகாரங்கள் கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக உருவாக்கப்படுகின்ற செயற்கையான நடவடிக்கைகள் என்ற பொருள்பட அவருடைய அறிக்கை வெளியாகி இருக்கின்றது. இந்த நிலையில் ஈரானுடைய அதி உயர்மட்ட ராணுவ ஜெனரல் அபெல் பாசி செக்ராஜ் உலக நாடுகளுக்கு அறிவுறுத்தல் வழங்குகின்ற பொழுது, இனிமேல் தங்களுடைய எதிரிகளுக்கு அவர்களுடைய நாடு மட்டுமல்ல, அவர்கள் எங்கெல்லாம் உல்லாச பயணிகளாக சென்றிருக்கின்றார்களோ அந்த இடங்களிலெல்லாம் அவர்களுக்கு ஆபத்து காத்திருக்கின்றது என்று எச்சரித்திருக்கின்றார். உல்லாச பூங்காக்கள், உல்லாச கடற்கரைகள் என்று நீங்கள் இனி உல்லாசமாக இருக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரானுடைய அரசு தொலைக்காட்சி இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது. இது அமெரிக்கர்களை குறிவைத்த ஒரு கருத்தாக இருக்கலாம் என்று ஐரோப்பிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஈரானுடைய தாக்குதல்கள் ஈராக்கின் மீது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் ஈராக்கில் இருந்த நேட்டோ படைகள் அங்கிருந்து விலத்தப்படுவதாக நேட்டோவினுடைய ஐரோப்பிய படையணி கமாண்டர் அறிவித்திருக்கின்றார். இத்தாலியினுடைய நாப்பலாஸ் நகரம் நோக்கி இவர்கள் நகர்த்தப்படுவதாகவும் இவர்கள் ஈராக்கில் போருக்காக செல்லவில்லை என்றும் ஈராக்கிய ராணுவத்திற்கு பயிற்சி வழங்கவே அங்கு சென்றார்கள் என்றும் இப்பொழுது ஆபத்து காரணமாக அவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படுவதாகவும் நேட்டோ அறிவித்திருக்கின்றது. நேட்டோவினுடைய இந்த பின்வாங்கல் அமெரிக்க அதிபருக்கு சீனத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. நேட்டோ நாடுகள் ஒரு கோழைகள் என்றும் அவர்கள் போர் புரிய முடியாத காகித புலிகள் என்றும் அமெரிக்கா இல்லை என்றால் அவர்களுக்கு எதுவும் கிடையாது என்றும் வாய் மட்டும் இல்லை என்றால் இவர்களை நாய் இழுத்து சென்றுவிடும் என்கின்ற தமிழ் பழமொழிக்கு ஒப்பான தாக்குதல் கருத்தை கூறியிருக்கின்றார். ஹோர்முஸ் நீரிணைக்கு சண்டைக்கு வரும்படி அழைத்து வருவதாக கூறிய பிரிட்டனும் ஜெர்மனியும் இப்பொழுது வர முடியாது என்று தலைதறிக்க ஓடிவிட்டார்கள். நேட்டோ நாடுகள் அங்கு வர அச்சமடைகின்றன. இந்த போரில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம்.
இருக்கின்றோம். எனவே அவர்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக இருக்கின்றது. இதை வெற்றி பெறுவதற்கான வழிகள் இருந்தும் பயத்தினால் அவர்கள் அங்கு வர மறுக்கின்றார்கள். அதேவேளை ஆயில் விலை ஏறிவிட்டது என்று வாய்களிய கூச்சலிடுகின்றார்கள். விவகாரத்தை கையாண்டு நிலைமையை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு உதவி செய்யாமல் இவர்கள் இப்படியே பேசிக் கொண்டிருப்பார்கள். இவர்களினால் எந்த பயனும் கிடையாது என்று கடும் காட்டமான கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் பெய்த் பெரோல் இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சியினுடைய தலைவர் கூறுகின்ற பொழுது, இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போரானது உலக ஆயில் எரிவாயு என்பவற்றினுடைய வளங்கள் இன்று போரை நிறுத்தினால் மேலும் 6 மாத காலங்கள் செல்லும் இயல்பிற்கு வர என்று கூறியிருக்கின்றார். 20 நாட்கள் போர் 6 மாதங்களை எடுத்திருக்கின்றது. இந்த போர் மேலும் தொடருமாக இருந்தால் இந்த காலப்பகுதி நீண்டு செல்லும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த கருத்தை அவர் பைனான்சியல் டைம்ஸிற்கு வழங்கியிருக்கின்றார். எனவே வீட்டிலிருந்து வேலை செய்வது முக்கியம். எரிபொருளை குறைப்பதற்கு. இரண்டாவது, வாகனங்களின் தேவையை குறைத்து பலர் ஒன்றாக செல்வது நல்லது. அதேவேளை பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது ஆக சிறந்தது. வாகனங்களினுடைய வேகத்தை சுமார் 10 கிலோமீட்டர் அளவில் குறைத்து ஓடுங்கள் என்றும் எரிசக்தி பயன்பாட்டை குறையுங்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதுவே இப்போதைக்கு சிறந்த வழி என்றும் கூறியிருக்கின்றார். இந்த நிலையில் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபஸ் அரக்சி பிரிட்டனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு பேசியிருக்கின்றார். பிரிட்டனுடைய படை தளங்களை அமெரிக்காவிற்கு வழங்குவதாக பிரிட்டன் அறிவித்தது தவறு என்றும், அப்படி நீங்கள் வழங்குவீர்களாக இருந்தால் நீங்களும் இயல்பாகவே போர்க்களம் வந்துவிட்டீர்கள் என்ற பொருளை அது தரும். அதன் பின்னர் வரும் விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். இந்த போரானது எப்படி மத்திய கிழக்கிற்கு பரவியதோ அதுபோல ஐரோப்பாவிற்கும் பரவும் என்றும் அவர் எச்சரித்திருக்கின்றார். இதனால் ஹோர்முஸ் நீரிணைக்கு செல்ல இருந்த பிரிட்டனும் ஜெர்மனியும் பின்வாங்கி இருக்கின்றன. ஈரானுடைய தாக்குதல்கள் ஐரோப்பா மீது நடக்குமாக இருந்தால் அவற்றை தடுப்பதற்கான சரியான ஏற்பாடுகள் ஐரோப்பாவிடம் இல்லாத நிலையில் ஐரோப்பா இந்த போர்க்குளத்தில் குதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் பிரான்ஸ் நாடு அமெரிக்காவுடன் இணைய இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நாடு வெகு தொலைவில் இருப்பதனால் பாதுகாப்பு அதிகம் என்று நினைக்கின்றதா தெரியவில்லை. இன்று ஹோர்முஸ் நீரிணையில் இருந்து 100 கப்பல்கள் வெளியேறி இருக்கின்றன இந்து சமுத்திரம் நோக்கி. இந்த கப்பல்கள் யாருடைய கப்பல்கள் என்றால் இந்த 100 கப்பல்களில் 1/3 பங்கு கப்பல்கள் ஈரானுடைய கப்பல்கள் என்றும் 14 இந்தியாவினுடையது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மற்ற கப்பல்கள் யாருடையவை என்பது தெரியவில்லை. 20 கப்பல்கள் தாக்குதலை சந்தித்திருக்கின்றன. இந்த நிலையில் ஈரானுடைய ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்துவதற்காக உக்ரைனுடைய நிபுணர்கள் 228 பேர் மத்திய கிழக்கு சென்று இறங்கி இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அவர்கள் உக்ரைனில் பெற்ற அனுபவங்களை வைத்து ஈரானுடைய ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்த முயற்சி எடுக்கின்றார்கள். இதனால் ஈரானுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான அடுத்த கட்ட முறுகல் புதிய ஒரு கோணத்தில் உருவாகி இருக்கின்றது. இந்த போரை என்ன செய்வது, எப்படி தடுப்பது, முதலில் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைத்த இந்த போரானது இப்பொழுது வெற்றி பெறாவிட்டாலும் நிறுத்தலாம் என்கின்ற இடத்தை நோக்கி வந்து அதையும் செய்ய முடியாத அளவிற்கு நெருக்கடியான ஒரு நிலையை நோக்கி இன்றைய மாலை நேரம் திரும்பி இருக்கின்றது. ஈரான் ஐரோப்பிய நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுகின்ற அளவிற்கு ஈரான் பலமாக இருப்பதன் அடையாளத்தை இன்றைய மாலை நேர செய்திகள் காட்டுகின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.